இவ்வளோ சுவையான குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாமா? என் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த குழம்பு வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி ஒரு 6 எழுத்துங்க, சோம்பு, கடல 1 டீஸ்பூனு, தேங்காய் சிறிதளவு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, இஞ்சி துண்டு, லவங்கு 3, பட்டை 2. இதை நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை தழை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொச்சி சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொச்சினா இருக்கும். நம்ம மண் பாண்டத்தில் வைக்கிற குழம்பு வச்சா நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். வாழை இலை போட்டு இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இட்லி வச்சுட்டு குழம்பு மொண்டு அதில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அது. அந்த சின்ன வெங்காயம் நம்ம இட்லி சாப்பிடும்போது வாய் சாப்பிட்டு மென்று சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அது. இது போல் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி போடுங்கன்ட்டு சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.